அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்ல எனர்ஜியாக இருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லை 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கொதித்து வரட்டும். பாகுபதம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்க. இந்த மாதிரி வெல்லம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் போல் இது போல் நல்லா கொதிச்சதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மெண்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காயை துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். உங்களோட இஷ்டம் தான் அது. இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எள்ளில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. கோதுமை மாவு நெய் கூட சேர்த்து நல்லா வறுபடும் போது ஒரு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் இது நல்லா கலந்து விடுங்க. கோதுமை மாவு, வெல்லம், எள்ளு இந்த மாதிரி தேங்காய்லாம் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருக்க இந்த வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. நம்ம மாவு சேர்த்ததுலேருந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை ப்ரிப்பேர் பண்ணணும். வெல்லம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெல்லம் மாவில் எல்லா சைடும் ஈவனாக நல்லா பரவி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. 10 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை 1 வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கை தாங்குற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி இருக்கும்போது இதை நல்லா ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணிடுங்க. ரொம்ப சூடு ஆறிடுச்சு அப்படின்னா லட்டு உதிர்ற மாதிரி ஆயிருங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போதே நீங்கள் எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.